தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடக்கிற மாபெரும் போராட்டத்தில் பூமியின் கடைசி சம்பவங்கள் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். எங்கள் மேல் பேரன்பு கொண்டுள்ள எங்கள் அன்புள்ள பிதாவே, உங்களுடைய அன்பில் எந்த குறையும் இல்லை என்பதை எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் நிரூபிக்க தகுந்த விதத்தில் தேவரீர் எங்களுக்கு சகல ஞானத்தையும் வல்லமையும் தந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஒரு குளத்தில் கொஞ்சம் வாத்துகளும் ஆமையும் குடியிருந்தன. இந்த வாத்துகள் பறக்கும் போதெல்லாம் இந்த ஆமை நினைக்குமாம், என்னால் இதுபோல பறக்க முடியவில்லையே, நானும் பறந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைக்குமாம். இந்த வேதனையை ஒருமுறை இந்த ஆமையானது வாத்துகளிடம் சொல்லிக் கொண்டிருந்தது. அப்பொழுது 2 வாத்துகள் இந்த ஆமையிடம், நாங்கள் பறக்கும்போது எங்களுடைய கால்களினாலே ஒரு கம்பை பிடித்து கொண்டு பறக்கிறோம், நீ அந்த கம்பை வாயினால் கவ்விக்கொண்டால் நீ எங்களோடு சேர்ந்து பறக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் ஒன்று, நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பறந்து கொண்டு போகும்போது எந்த காரணத்திற்காகவும் நீ உன் வாயை திறக்கக்கூடாது, அப்படி வாயை திறந்தால் கீழே விழுந்து இறந்து போவாய் என்று சொன்னார்கள். ஆமையும் அதற்கு ஒத்துக்கொண்டது. ஒரு கம்பை 2 வாத்துகளும் தங்களுடைய கால்களால் பற்றி கொண்டன. அந்த கம்பை வாத்து தன் வாயினால் பற்றி கொண்டது. இப்போது இந்த மூவரும் பறக்க ஆரம்பித்தார்கள். வானத்தில் பறந்து கொண்டிருந்த போது சில மனிதர்கள் இந்த காட்சியை பார்த்து, இந்த ஆமையை பார், நடந்து போவதை விட்டுவிட்டு கம்பை பிடித்து கொண்டு பறக்கிறது என்று கேலியாக பேசி சிரித்தார்கள். ஆமைக்கு கோபம் வந்தது. ஆனாலும் நண்பர்களின் எச்சரிக்கையை நினைவில் வைத்து, வாயை திறந்தால் கீழே விழுந்து இறந்து போவோம், எனவே நாம் வாயை திறக்கக்கூடாது என்று கம்பை உறுதியாக பிடித்து கொண்டது. அப்பொழுது சில பறவைகள் அந்த பக்கமாக பறந்து வந்தன. இந்த ஆமைகளின் ராஜா போல இருக்கிறது, அதனால்தான் இந்த வாத்துகள் அது தூக்கி கொண்டு பறக்கின்றன என்று இந்த ஆமையை குறித்து பெருமையாக பேசின. ஆமைக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. ஆமாம் என்று பெருமையுடன் வாயை திறந்தது. அதற்கு பிறகு என்ன நடந்திருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. இந்த கதை ஈசோப்பு கதைகளிலே ஒன்று. முக்கியமான நீதியை இந்த கதை நமக்கு சொல்லித் தருகிறது. பெருமையான பேச்சுகள் நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை, நாம் அழிந்து போவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவை. மனிதன உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருமை நம்மை அழித்து போடக்கூடியவை என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த உண்மையை நமக்கு விளக்க தகுந்த விதத்தில் ஈசோப்பு இந்த கதையை எழுதியிருக்கிறார். பெருமையில் மிகவும் மோசமான பெருமை ஆவிக்குரிய பெருமை. ஆன்மீக வாழ்க்கையில் என்னை போன்றவர்கள் யார் இருக்கிறார்கள் என்கிற எண்ணமானது பல சமயங்களில் அநேகருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அந்த பெருமையின் விளைவுதான் பல சமயங்களில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்தில் நாம் தேவன் பக்கம் இல்லாமல் சாத்தான் பக்கமாக நம்மை அழைத்து சென்று விடுகிறது. எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவன் பக்கமாக இருக்க வேண்டும் என்றால் நமது வழிகாட்டியாக வேதாகமத்தை மாத்திரமே நாம் வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் வேதாகமத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். சரியான வழிகாட்டி யார் என்பதை எப்பொழுதும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்திய அருளும் என்று சங்கீதக்காரர் ஜெபித்தார். தேவனுடைய குணமே சிறந்தது. அந்த குணத்தில் எந்த குறையும் நாம் பார்க்காமல் அவருடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு
நாம் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் அவருடைய வழிகாட்டுதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? பவுல் மிக அழகாக சொல்கிறார், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேவனிடத்தில் தான் இருக்கிறது. அவருக்கு இருக்கிற ஞானம், அறிவு அடிப்படையில் நமக்கு வழிகாட்டக்கூடியவராக அவர் இருக்கிறதுனால அவருடைய வழிகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவன் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சரியான வழிகாட்டியாக இருப்பதை நாம் உறுதி செய்கிறவர்களாக, எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய அறிவை நாம் நம்ப முடியாது. ஏன் என்பதற்கான காரணத்தை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். பொதுவாக மனித வழிகாட்டிகளை பற்றி பேசும்போது இயேசுவானவர் இப்படி சொன்னார், அநேக வழிகாட்டிகள் குருடர்களாக இருக்கிறார்கள். குருடரான வழிகாட்டிகள் கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார். சின்ன சின்ன தவறுகளையெல்லாம் நீக்கிவிட வேண்டும் என்று பேசுகிற அதே சமயத்தில் பெரிய தவறுகளை எளிதாக செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் என்று இயேசு தனது காலத்து வழிகாட்டிகளை பற்றி பேசினார். சின்ன சின்ன காரியங்களில் கூட தசமபாகம் செலுத்துகிறவர்கள் அந்த பணத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வேதாகம் சொல்கிற நீதி, இரக்கம், விசுவாசம் போன்றவைகளுக்கு இடம் கொடுப்பதில்லை. வெளிப்படையான காரியங்களில் எல்லாம் நல்லவர்களாக நடப்பதாக பாவனை செய்துவிட்டு உள்ளம் மோசமானதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பாவத்தன்மை இருக்கிற காரணத்தினால நம்முடைய வழிகாட்டுதல் சில சமயங்களிலே தவறாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பவுல் சொல்கிறார், நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நம்முடைய அறிவு குறைவுள்ளதாக இருக்கிறதுனால நாம் காட்டுகிற வழி தவறாக இருக்க முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு இருப்பது இல்லை. நமக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற குருடரான வழிகாட்டிகளாகத்தான் நம்மில் பலர் நடந்து விடுகிறோம். உங்கள் பணப்பையின் மேல் குறியாக இருக்கக்கூடிய திருடர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். எனக்கு தெரியாதது இல்லை என்று சொல்லுகிற குருடரான வழிகாட்டிகளை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுக்கு எப்பொழுதும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். போராட்டத்தில் சாத்தான் பக்கமாக நாம் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் நமக்கு எச்சரிக்கை இருப்பது அவசியம். நாம் ஏன் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் தெரியுமா? சத்தியம்தான் நம்மை விடுதலையாக்கும். உண்மைதான் நமக்கு விடுதலையாக்கும். அந்த உண்மை தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அதுதான் நம்மை பரிசுத்தமாக்கும். நம்மை பரிசுத்தமாக்குகிற அந்த உண்மையானது வேதாகமத்தில் தான் இருக்கிறது. வேதாகமம்தான் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. தேவனுடைய வசனம்தான் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்க வேண்டும், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். அதை நாம் கவனிக்காமல் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சொந்த சிந்தனைக்கோ மற்றவருடைய ஆலோசனைக்கோ நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. சாத்தானுடைய வஞ்சகத்திலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் வேத வார்த்தையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதை நாம் நம்ப வேண்டும். வேதாகம் சாத்தானுடைய வஞ்சகங்களை தோலுரித்து காட்டுகிறது. அதே சமயத்தில் தேவனுடைய திட்டங்களையும் வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் சாத்தானுடைய வஞ்சகங்களிலிருந்து நாம் தப்பிவிடலாம். யாரிடத்தில் உண்மை இருக்கிறது, யாரிடத்தில் பொய் இருக்கிறது என்பதை வேதாகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. சத்தியம் பிசாசினிடத்தில் இல்லை,
அதனால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஆக இருக்கிறான். அவன் தன் சொந்தத்திலே எடுத்து பொய் பேசுகிறான் என்று இயேசு ஒரு முறை குறிப்பிட்டார். பிசாசின் வார்த்தைகளில் உண்மை இல்லை. அவன் பல சமயங்களிலே தன்னுடைய ஆட்கள் மூலமாக அந்த பொய்யை நம்முடைய மனதிலும் விதைப்பதற்கு பார்க்கிறார். தேவனை பற்றி அவன் சொல்கிற பொய்யை நாம் ஒரு காலத்திலும் நம்பக்கூடாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அவர்தான் வழி, அவரிடத்தில் தான் உண்மை இருக்கிறது. அவர்தான் நம்முடைய வாழ்க்கை, அவர்தான் நமக்கு நித்திய வாழ்க்கையை தர முடியும். அவரை நாம் பார்ப்பதன் மூலமாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொண்டு தேவனிடத்தில் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இயேசு சொன்ன இந்த வார்த்தையை தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு உண்டானால் இயேசுவை பாருங்கள், சிலுவையை பாருங்கள். அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு என்று ஞானி நமக்கு ஆலோசனை சொல்கிறார். சத்தியத்தை வாங்கு என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்திற்காக செலவு செய்வதற்கு நீ தயங்காதே. அந்த செலவு உன்னுடைய வாழ்க்கையாகவே இருந்தாலும் கூட பரவாயில்லை. உன் வாழ்க்கையை நீ விட்டு கொடுத்து சத்தியத்தில் உறுதியாக நில்லு. ஏனென்றால் சத்தியம்தான் நமக்கு விடுதலை தர முடியும். சத்தியத்திற்காக நாம் செலவு செய்ய தயங்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் சத்தியத்தை வைத்து ஆதாயம் தேடுவதற்கு முயற்சிக்கக்கூடாது. தேவனை பற்றிய உண்மைகளை நாங்கள் உலகத்திற்கு சொல்லுகிறோம் என்பதை ஆதாய தொழிலாக நாம் நடத்தினோம் என்றால் நாம் சாத்தான் பக்கம் இருக்கிறவர்களாக காணப்படுவோம். வேத வசனங்கள் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டானவை அல்ல. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை வேதாகமத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் பரலோகத்திற்காக நாம் முத்திரை போடப்படுவோம். இறுதி நெருக்கடியை எதிர்பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமயத்தில் தேவன் நமக்கு முத்திரை போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் இந்த தேவனுடைய முத்திரை நமக்கு அவசியம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். முத்திரை எவ்வாறு கிடைக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். இறுதி நெருக்கடியின் சமயத்தில் இந்த முத்திரை நமக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். எபேசியர் 1:13 இவ்வாறு வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆவியானவர் நம்மை முத்திரை போடுகிறார். சுவிசேஷத்தை நாம் கேட்டு விசுவாசிகளான சமயத்தில் இந்த முத்திரையை ஆவியானவர் நமக்கு போடுகிறார் என்று வேதாகமம் சொல்கிறது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்றும் எபேசியர் 4:30 பவுல் ஆலோசனை சொல்கிறார். முத்திரை போடுவது மாத்திரமல்ல, அவரே நமக்குள் முத்திரையாகவும் இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கு அச்சாரமாக பரிசுத்த ஆவியாகிய முத்திரை இருக்கிறது என்பது வேதாகமம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இந்த முத்திரையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன என்று தெரியுமா? ரோமர் 5:5 வாசிக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆவியானவர் நம்மில் இருந்தால் தேவ அன்பு உடையவர்களாக இருப்போம். தேவ அன்பு நம்மிடத்தில் இல்லை என்றால் ஆவியானவர் நம்மிடத்தில் இல்லை. வேறே பல அடையாளங்களை குறித்து இன்றைக்கு மனிதர்கள் பேசுகிறார்கள். அவையெல்லாம் உண்மையான அடையாளம் இல்லை. தேவ அன்பு நமக்குள் இருந்தால்தான் ஆவியானவர் நம்மில் இருக்கிறார் என்பது நிச்சயம். அந்த நிச்சயத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வாறு வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள்.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று பவுல் சொல்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்வது எளிது. ஆனால் மனிதரிடத்தில் அன்பு கூறுகிறோமா இல்லையா என்பதை நாம் எளிதிலே வெளிப்படுத்தி விடுவோம். தேவ அன்பு உள்ளத்தில் இருக்கிறது என்றால் மனிதரிடத்தில் நாம் அன்பாக இருப்போம். அவ்வாறு அன்பாக இருக்கும்போது நியாயப்பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். எவ்வாறு நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம் தெரியுமா? ஆவியானவர் நம்மில் இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார் என்பதை எபிரேயர் 8:10 வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரமும் இதை குறித்து பேசுகிறது. என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவ அன்பை ஊற்றுதல் என்பது பிரமாணத்தை நம்முடைய மனதிலே எழுதுவதாகும். ஏனென்றால் பிரமாணத்தின்படி நடப்பது தானே அன்பு என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் பிரமாணத்தின்படி நடக்க தேவையில்லை, நம்ம அன்பாக இருந்தால் போதும் என்று சொல்லுகிறார்கள். சாத்தான் எந்த அளவுக்கு நம்மை வஞ்சித்து வைத்திருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள். நியாயப்பிரமாணத்தை நமக்கு வசதியானதை மட்டும் நாம் கை கொண்டால் போதுமா என்று யோசித்து பாருங்கள். இல்லை, ஒரு நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டு இருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான் என்று தானே வேதாகமம் சொல்கிறது. நியாயப்பிரமாணம் என்று எதை குறித்து பேசுகிறார்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய் என்று யாக்கோபு சொல்கிறார். எனவே இங்கே நியாயப்பிரமாணம் என்று 10 கற்பனையை தான் சுட்டி காட்டுகிறார். 10 கற்பனையில் ஒரு கற்பனையை நாம் மீறினாலும் அது எல்லாவற்றையும் மீறினதற்கு சமமாகும். மூடி பிரசங்கியார் இதை குறித்து ஒரு சிறிய ஓமை சொல்வார். 10 வளையங்கள் உடைய ஒரு சங்கிலியில் ஒரு விளக்கு தொங்குகிறது. அந்த விளக்கு கீழே விழுந்து உடைய வேண்டும் என்றால் 10 வளையங்களையும் உடைக்க வேண்டிய அவசியமில்லை, ஒரு வளையத்தை உடைத்தால் போதும் என்று சொல்வார். 10 கற்பனைகளில் ஒரு வளையத்தை நாம் உடைத்தால் நாம் அன்பில்லாதவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கு மனிதர்கள் 10 கற்பனையில் நமக்கு எது சரியாக தெரிகிறதோ அதை மாத்திரம் கை கொண்டால் போதும் என்று நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அது சரிதானா என்பதை யோசித்து பாருங்கள். 10 கற்பனைகளை இன்றைக்கு அநேகர் சோதனை குழாயிலே போட்டு சோதித்து பார்க்கிறார்கள். அதில் பல கற்பனைகள் நமக்கு தேவை என்று உணர்கிறார்கள், அவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்கிற கற்பனை வரும்போது நமக்கு ஓய்வுதானே முக்கியம், இந்த நாளை நாம் கை கொண்டால் என்ன என்று யோசிக்கிறார்கள். ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், எந்த நாளில் தொழுது கொண்டால் என்ன, நம் தேவனைத்தான் முக்கியப்படுத்த வேண்டும், நாளை முக்கியப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதாகமத்தின் முதல் புத்தகம் ஆதியாகமம் என்ன சொல்கிறது தெரியுமா? தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பரிசுத்தமாக்கினார் என்றால் பிரித்தெடுத்தார் என்ற அர்த்தம். துவக்கத்தில் தானே தேவன் 7ஆம் நாளை பிரித்தெடுத்து அதை ஆசீர்வதித்திருக்கிறார். எதற்காக பிரித்தெடுத்தார்? அந்த நாளில் நாம் தேவனோடு நேரம் செலவிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் ஒரு நாளை பிரித்தெடுத்திருக்கும் போது அது தேவையில்லை என்று சொல்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தேவன் பரிசுத்தமாக்கினதை பரிசுத்தம் இல்லை என்று சொல்வதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? தேவன் பரிசுத்தமாக்கின அந்த நாளில் நாம் ஓய்ந்திருக்கும்போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்பதற்கு அது எப்பொழுதும் நமக்கு அடையாளமாக இருக்கிறது என்ற யாத்திராகமம் 31:13 வாசிக்கிறோம். அடையாளம் என்கிற வார்த்தையும் முத்திரை என்கிற வார்த்தையும் ஒரே அர்த்தமுடைய வார்த்தை தான். ரோமர் 4:11 பவுல் சொல்வதை பாருங்கள். விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினால அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனம் ஆகிய அடையாளத்தை பெற்றான்
என்று ஆபிரகாமை குறித்து சொன்னார். முத்திரையாக ஆபிரகாம் ஒரு அடையாளத்தை பெற்றார். அதுபோல 7ஆம் நாளும் நமக்கும் தேவனுக்கும் அடையாளமாக இருக்கிறது. 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. இந்த எண்ணத்தோடு கூட இந்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டும். அந்த நாளிலே உண்மையான இளைப்பாறுதலை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த முத்திரை என்பது கடைசி காலத்தில் மாத்திரம்தான் என்று பல சமயங்களில் நாம் நினைத்து விடுகிறோம். ஆனால் எல்லா காலங்களிலும் இது போன்ற அடையாளம் அல்லது முத்திரை இருந்து வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் எருசலேம் அழிக்கப்பட்ட சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகளின் நெற்றிகளிலே அடையாளம் போடப்பட்டதாக எசேக்கியேல் 9:4 நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இந்த அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:13 சற்று முன்னராக நாம் வாசித்தோம். நாம் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று வாசித்தோம். பவுலுடைய காலத்தில் இந்த முத்திரை கிடைத்திருக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னராக 5வது எக்காலம் ஊதப்பட்டது. அந்த சமயத்தில் என்ன நடந்தது என்பதை குறித்து வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது. தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது என்று அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். எனவே 5வது எக்காலம் ஊதப்பட்ட காலத்திலும் தேவனுடைய முத்திரை மனிதர்களுக்கு போடப்பட்டிருக்கிறது என்பது தெரிகிறது. எல்லா காலங்களிலும் இந்த அடையாளமாகிய முத்திரை இருந்து வருகிறது. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்திலும் யாத்திராகமும் 31ஆம் அதிகாரத்திலும் ஓய்வு நாள் அடையாளமாக இருக்கிறது என்ற வார்த்தை வருகிறது அல்லவா? அந்த நாட்களிலும் இந்த அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. எனவே எல்லா காலங்களிலும் இந்த முத்திரை போடப்படுகிறது. இந்த முத்திரை நாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறதாக அமைகிறது. இந்த முத்திரையை பற்றி இன்னொரு தகவலை நாம் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்று அந்த வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 14:1 பாருங்கள். இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். தேவனுடைய முத்திரையை பெறுகிற இந்த மக்களுக்கு என்ன எழுதப்படுகிறது? பிதாவின் நாமம் அவருடைய நெற்றியிலே எழுதப்படுகிறது. நாமம் என்பது குணத்தை சுட்டி காட்டுகிறது. தேவனுடைய நாமம் என்பது தேவனுடைய குணமாகும். தேவனுடைய குணம் தங்களுடைய மனதிலே பதிந்தவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். பிதாவின் நாமம் எல்லா காலங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். உதாரணமாக உபாகமம் 28:10 பாருங்கள். தேவனுடைய வார்த்தைகளின்படி தேவனுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று சொல்கிறார். ஒருவருக்கு தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான வெளிப்படையான அடையாளமே ஓய்வு நாள் ஆசரிப்பு. ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அன்றைய தினம் நாம் வேலை செய்யாமல் ஆலயத்திற்கு செல்வது மாத்திரம் தேவனுடைய முத்திரையை பெற்றதாக ஆகிவிடாது. தேவனுடைய முத்திரையை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதற்கான வெளிப்பிரகாரமான அடையாளம்தான் இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பு. தேவன் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம். அவரை எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் பின்பற்றுவோம் என்பதற்கான அடையாளம்தான் இது. ஆனால் இந்த அடையாளத்தை மாத்திரம் செய்கிறவர்களாக இருந்து கொண்டு தேவனுடைய குணம் இல்லாதவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் நமக்கு மிருகத்தின் முத்திரை தான் கிடைக்குமே தவிர நாம் தேவனுடைய முத்திரையை பெற்றவர்களாக காணப்பட மாட்டோம். இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாளை யோசித்து பாருங்கள். அந்த யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்துவிட்டு ஓய்வு நாள் ஆசரிக்க சென்றார்கள்.
சிருஷ்டிகர்த்தரை சிலுவையில் தொங்க விட்டு ஓய்வு நாளை ஆசரித்தால் தேவனுடைய முத்திரை பெற்றவர்களாக நாம் இருக்க முடியுமா? உண்மையான முத்திரையானது தேவனுடைய தன்மை நம்மில் வெளிப்படுவதில் தான் இருக்கிறது. அதற்கு வெளிப்படையான அடையாளமாகிய ஓய்வு நாள் ஆசரிப்பும் அவசியமானது. என்றால் மனிதனுடைய யோசனைக்கு அது இன்றைக்கு முக்கியமாக தெரிவதில்லை. இளைப்பாறுதல் தானே, ஏதாவது ஒரு நாளிலே இருந்துவிட்டு போகலாமே. தேவனை தொழ வேண்டியது தானே, இந்த நாளில்தான் தொழுத வேண்டும் என்பது சரிதானா என்றெல்லாம் மனிதன் பேசுகிறான். தேவன் சொன்னார், செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய ரட்சிப்பை இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மரத்தின் பழத்தை சாப்பிடுவது தவறா என்று கேட்கப்படுகிற கேள்விக்கும் இந்த நாளில்தான் ஆராதனை செய்ய வேண்டுமா என்று கேட்கப்படுகிற கேள்விக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். எபிரேயரில் பவுல் குறிப்பிடுவதை மறந்து விடாதிருங்கள். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தேவன் சொன்னாரே, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன். தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அந்த நாள் அவனுக்கு இளைப்பாறுதலின் நாளாக இருக்கும். அந்த நாள் ஆவிக்குரிய இளைப்பாறுதலை பெற்றவனாக அவன் காணப்படுவான். மனதில் சந்தோஷம் நிறைந்திருக்கும். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார் என்பதை இந்த ஓய்வு நாள் நமக்கு காட்டுகிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. நாம் யாரை தொழுது கொள்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. தேவன் சொன்ன வார்த்தைகள் அனைத்தின்படி செய்வதற்கு நம்மை நாம் ஒப்படைக்கும் போது தேவனை தொழுது கொள்கிறோம். மனிதனுடைய வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கும் போது அந்த மனிதரை நாம் தொழுது கொள்கிறோம். நாம் சிருஷ்டிகரை தொழுகிறோமா, பிறரை தொழுகிறோமா? கடைசி நாட்களில் அற்புதங்களை செய்வார்கள் என்று வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் சொல்கிறது. வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை செய்வார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த அற்புதங்களை செய்கிற சக்தியினாலே பூமியின் குடிகளை சாத்தானுடைய ஆட்கள் மோசப்போக்குவார்கள் என்றும் வெளிப்படுத்தல் 13 நாம் வாசிக்கிறோம். பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு இந்த இயக்கங்கள் சொல்லப் போகின்றன. ஆம், கிறிஸ்தவ திருச்சபைகள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அப்படி ஒன்றுபட்டு செயல்படுவதற்கு இந்த ஞாயிறு ஆசரிப்பு மிகவும் அவசியமானது என்று இன்றைக்கு மனிதர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். குடும்பத்திற்கு இந்த ஞாயிறு ஆசரிப்பு அவசியம். குடும்பங்கள் சிதைந்து கொண்டு போகின்றன. இந்த தினத்திலாவது நாம் எல்லாரும் ஒன்றாக இருந்து நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், அந்த நாளை நாம் ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் செய்கிற அற்புதங்களும் பயனுடையவையாகத்தான் இருக்கின்றன. இன்றைக்கு தேவனை பற்றிய சத்தியத்தை அறிந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அன்புடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்கு பதிலாக தேவனிடத்தில் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம்தான் அநேகருடைய உள்ளங்களிலே இருக்கிறது. அற்புதங்கள் செய்கிறவர்களை பார்த்து ஏமாறுவதற்கு இன்றைக்கு மக்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய பேச்சு நிமித்தமாக தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களை கொலை செய்வதற்கும் மக்கள் ஆயத்தமாக இருப்பார்கள். தேவனும் அதை அனுமதிக்கிறார் என்றுதான் வேதாகம் சொல்கிறது. மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று வெளிப்படுத்தல் 13:18 சொல்கிறது.
தேவனே அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்? உத்தமர்கள் இன்னார் என்று வெளிப்படுத்துகின்ற விதத்தில் இது போன்ற சட்டங்கள் பிறப்பிக்கப்படுகின்றன. 2 தெசலோனிக்கர் 2:11-12 பாருங்கள். சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். சத்தியத்தை தேடாமல், சத்தியம் என்பது தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்வதாகும். நானே சத்தியம் என்று இயேசு சொன்னார் அல்லவா? தேவன் எப்படிப்பட்டவர் என்பது இயேசுவில் தானே வெளிப்படுகிறது. அந்த அன்பை உணராமல் தேவன் எது சரி என்று சொல்கிறாரோ அதை விட்டுவிட்டு நாம் எது சரி என்று நினைக்கிறோமோ அதன்படி செய்கிறவர்களாக, அநீதியில் பிரியமுடையவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் நமக்கு தண்டனை கிடைக்கும். அந்த பிரிவினை வெளிப்படையாக தெரிய தகுந்த விதத்தில் தேவன் வஞ்சகத்தை அனுப்புவார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் அழிந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் இல்லை. ஆனால் நாம் யார் என்பதை வெளிப்படுத்த தகுந்த விதத்தில் தேவன் இந்த வஞ்சகத்தை அனுமதிப்பதினாலே தேவனே இந்த வஞ்சகத்தை அனுப்புவதாக வேதாகம் சொல்கிறது. நாம் எல்லோரும் ஒரு முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அந்த முத்திரையை பெறாதவர்கள் விற்கவும் கூடாதபடிக்கு, வாங்கவும் கூடாதபடிக்கு தடை செய்யும் என்பதையும் வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. தேவனுடைய முத்திரை என்பது ஓய்வு நாள் அடையாளத்தின் மூலமாக வெளிப்படுவதனாலே இந்த மிருகத்தின் முத்திரையானது அதற்கு மாறாக முதல் நாளை ஆசரிப்பதில் வெளிப்படுகிறது. 7வது நாளை ஆசரிக்கிறவர்கள் கூட மிருகத்தின் குணத்தை உடையவர்களாக இருந்தால், அது நாமத்தை உடையவர்களாக இருந்தால் இந்த மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்வார்கள். எனவே நான் ஓய்வு நாளை ஆசரிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மனிதர்களை பகைக்கிறவர்களாக, அவர்களுக்கு எதிரான காரியங்களை செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொண்டவர்களாகத்தான் நாம் இருப்போமே தவிர தேவனுடைய முத்திரையை தரித்தவர்களாக நாம் இருக்க மாட்டோம். மிருகத்தின் குணம் நம்மில் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த குணம் நமக்குள் இருக்கும் என்றால் நாம் சாத்தான் பக்கமாக இருக்கிறோம். மிருகத்தின் முத்திரையை நாம் பெற்றுவிடுவோம். இதில் நாம் மிகுந்த எச்சரிக்கை காட்ட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் கிறிஸ்தவர்களாக மாறியது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து இறுதி வரை கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்து நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு தேவன் உதவி செய்வதாக முன்மாறி பின்மாறி என்கிற ஓமையின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். முன்மாறி பின்மாறி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வார்த்தைகள் இஸ்ரவேலில் அறுவடை சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். விதை முளைக்கிற காலத்தில் முன்மாறி பெய்யும், அறுக்கப்படுகிற பயிர் முற்றுவதற்காக பின்மாறி பெய்யும். மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை இந்த முன்மாறி பின்மாறி என்கிற வார்த்தைகள் நமக்கு காட்டுகின்றன. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம்: தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வெளிந்தோடும். இந்த பகுதி தெளிவாக ஒன்றை சொல்கிறது. முன்மாரியும் பின்மாரியும் நமக்கு கிடைக்கும்போது விளைச்சலில் எந்த குறைச்சலும் இருக்காது. இவையெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு காட்டுகின்றன. இதை அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் ஒப்பிடலாம். நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாரி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் என்று ஓசியா 6:3 வாசிக்கிறோம். கர்த்தரை அறியும்படி நாம் தொடர்ந்து அவரை பின்பற்றி செல்வோம் என்றால்
அவர் முன்மாறி பின்மாறியைப் போல நம்மிடத்தில் வருவார். முன்மாறி என்பது விதை முளைப்பதில் தொடங்குகிறது. பின்மாறியானது பயிர் முதிர்ந்து அறுவடைக்கு ஆயத்தமாவதில் காணப்படுகிறது. தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் இந்த முன்மாறியையும் நாம் பெற வேண்டும், பின்மாறியையும் பெற வேண்டும். எல்லா காலத்திலும் இதை நாம் பெற்றிருக்க வேண்டியது அவசியம். தேவனே இதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த முன்மாறி பின்மாறி என்கிற வார்த்தைகள் ஓசியா 6:3 நமக்கு சொல்கின்றன. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு என்ற எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1:5 வாசிக்கிறோம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். நம்முடைய வாழ்க்கையில் தொடங்கினவர் அதை முடிப்பார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. முன்மாறி என்பது தொடக்கம், பின்மாறி என்பது முடிவு. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த முன்மாறியின் அனுபவமும் பின்மாறியின் அனுபவமும் இருக்க வேண்டும். கடைசி காலத்திலும் இது அவசியமானதாகத்தான் இருக்கிறது. இந்த அனுபவத்தை பலத்த சத்தம் என்று வேதாகம் அழைக்கிறது. பூமியில் உலக முடிவில் என்ன நடக்கும் என்று வெளிப்படுத்தல் 18 நமக்கு சொல்கின்றது. வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. இந்த அதிகாரமுடைய தூதன் வெளிப்படுத்துகிற மகிமையானது தேவ மகிமை. இதனாலே பூமி பிரகாசமாகிறது. மகிமையினால் பூமி பிரகாசமாகுதல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பூமி முழுவதும் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கும் என்று சொல்கிற வசனங்கள் எங்கெல்லாம் வருகின்றன என்பதை சற்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். வனாந்தரத்தில் தண்டனையும் தெரிந்து கொள்ளுதலும் இருக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து என்னாகமத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது இந்த வார்த்தை வருகிறது, பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று தேவன் சொன்னார். என்ன நடந்தது? கானான் தேசத்திற்குள்ளாக நுழைய வேண்டும். 12 ஒற்றர்களை அனுப்பி தேசத்தை வேவு பார்க்கிறார்கள். அதில் 10 பேர் நாம் அங்கே செல்ல முடியாது, நாம் தோற்று விடுவோம், நாம் அழிந்து விடுவோம் என்று துர்ச்செய்தி பரப்புகிறார்கள். 2 பேர் மாத்திரம் தேவனை நாம் நம்பலாம், நாம் வெற்றி பெறுவோம் என்று தேவனுடைய வார்த்தையை நம்பினவர்களாக பேசுகிறார்கள். அந்த பின்னணியில்தான் பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்கிற வார்த்தையானது முதலாவதாக வருகிறது. இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவிகொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்ட கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள் என்று சொன்னார். தேவன் மகிமையாக எகிப்தில் வெளிப்பட்டார். வழியிலும் அவர்களை போஷித்து நடத்தி வருகிறார். ஆனால் அவர்கள் அவரை நம்புவதற்கு ஆயத்தமாக இல்லை. எனவே நம்ப ஆயத்தமில்லாதவர்களுக்கு தண்டனை சொல்லப்படுகிறது. அப்படியானால் யார்தான் போவார்கள்? எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகி நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். இதை பார்க்கிற உலகம், இதை அறிந்து கொள்கிற உலகம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்கிறது. தம்மை நம்புகிற பிள்ளைகள் சிலராக இருந்தாலும் தேவன் அவர்களை கைவிடுவதில்லை. நம்பாதவர்கள் அழிந்து போகிறார்கள். தங்களுடைய சொந்த திறமையை மனதில் வைத்துதானே கானானுக்குள் செல்ல முடியாது என்று சொன்னார்கள். அதனால் அவர்கள் போக முடியாமல் போயிற்று. அவர்கள் என்ன சொன்னார்களோ அது அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அவர்கள் எதை நம்பினார்களோ அது அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. தேவனை நம்பினவர்கள் சென்றார்கள், நம்பாதவர்கள் செல்லவில்லை. இதன் மூலம் தேவனுடைய மகிமை பூமி எங்கும் வெளிப்பட்டது. இன்று வரை உலகம் எங்கும் அதை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த தேவனை நாம் நம்புகிறோமா இல்லையா என்பதை இந்த மகிமை வெளிப்படுத்துகிறது. ஏசாயா காலத்திலும் கூட இந்த தண்டனையும் தெரிந்து கொள்ளுதலும் நடந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். உசியா ராஜா இறந்த வருடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை தரிசனத்தில் காண்கிறார்.
அப்பொழுது தேவதூதர்கள் அங்கே பறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேசத்தின் நடுமையம் முற்றிலும் அசைக்கப்படும், ஆகிலும் அதில் இன்னும் 10 பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கருவாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்று சொல்கிறார். தேசத்தின் ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள், மிச்சம் இருக்கிறவர்கள் பரிசோதிக்கப்பட்டு பலர் நிர்மூலமாவார்கள், ஆனால் அடிமரம் பரிசுத்த வித்தாக காணப்படும் என்று சொல்கிறார். அழியக்கூடியவர்கள் அழிந்து போவார்கள், தேவனை நம்புகிறவர்கள் மிச்சம் இருப்பார்கள். கடைசி காலத்தில் அதுதான் நடக்கப் போகிறது. அழியக்கூடியவர்கள் அழியப் போகிறார்கள், தேவனை நம்புகிறவர்கள் காக்கப்படுவார்கள் என்கிற நிச்சயம் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்கிற வார்த்தையில் வெளிப்படுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை இந்த தேவனுடைய மகிமையை நமக்கு காட்டுகிறது. எரேமியா 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். புரிகிறதா? எது தேவனுக்கு மகிமையாக இருக்கும்? தேவனுடைய பிள்ளைகள் காக்கப்படுதல், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மை கிடைத்தல் மகிமையாக இருக்கும். இறுதி போராட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள். இதைத்தான் பூமி எங்கும் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது என்கிற வார்த்தை சுட்டிக்காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிறவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள், தேவனுடைய பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். இந்த தேவனை நாம் நம்பலாம் என்கிற வாக்குறுதி இந்த பலத்த சத்தத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது. பாபிலோனில் கூட அவிசுவாசிகளுக்கு தண்டனையும் விசுவாசிகளுக்கு நன்மையும் விளைவதாக ஆபகுக் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆபகுக் 1ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேபுகாத்நேச்சார் ராஜா தண்டனை கொடுப்பதை பற்றி தேவன் வெளிப்படுத்தினார். ஐயோ, மோசமானவர்கள் என் ஜனங்களை அழிப்பதா என்ற ஆபகுக் தேவனிடத்தில் முறையிட்ட போது தேவன் சொல்கிறார், சமுத்திரம் ஜலத்தினால் நிலைத்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்கிறார். எதை பற்றி அவர் சொல்கிறார்? அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அகங்காரியாக இருக்கிறவர்கள் அழிக்கப்படுவார்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள், காக்கப்படுவார்கள். கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கும். இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் போதெல்லாம் தேவனுடைய செயல்கள் வெளிப்படும், அதிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 18 சொல்கிறதை பாருங்கள், மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். பாபிலோனின் தன்மை என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். நமக்கு பேர் உண்டாக பண்ணும்படிக்கு நாம் ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று தான் பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். நமக்கு பேர் உண்டாக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது என்றால் நாம் அவளோடு சேர்ந்து அழிந்து போவோம். அவளுடைய வாதைகளுக்கு உடன்படாமல் நாம் இருக்க வேண்டும் என்றால் அவளை விட்டு வெளியே வர வேண்டும். அவளை விட்டு வெளியே வர வேண்டும் என்பது பாபிலோன் என்கிற அமைப்பை விட்டு வெளியே வருவது மாத்திரமல்ல, அந்த தன்மையை விட்டு வெளியே வருவதாகும். பாபிலோன் என்கிற அமைப்பை விட்டு நாம் வெளியே வந்தும் அந்த தன்மை உடையவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் நாம் அழிந்து போவோம். எனவே பாபிலோனின் பெருமை நம்முடைய உள்ளத்தில் காணப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பெந்தெகொஸ்தே நாளில் அந்த யூதர்களுக்கு பேதுரு புத்தி சொன்னார். இதை சொல்லிவிட்டு அவர் எருசலேமை விட்டு வெளியே ஓடிவிடவில்லை. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகுங்கள் என்று சொன்ன வார்த்தையானது அந்த இடத்தை விட்டு வெளியே செல்வதை மாத்திரமல்ல, அந்த தன்மையை விட்டு வெளியே செல்வதைத்தான் சொன்னார். இன்றைக்கு சாத்தான் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இடத்தை விட்டு வெளியே வந்துவிட்டால் போதும் என்று நம்ம ஏமாற்றுகிறான். தன்மையை விட்டு வெளியே வர வேண்டியது தான் மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். 1986ஆம் ஆண்டில் கருங்கடலில் 2 கப்பல்கள் மோதிக்கொண்டன. நூற்றுக்கணக்கானோர் மரணமடைந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? எந்திர கோளாறு இல்லை. அந்த 2 கப்பல்களின் மீகாமன்களுக்கும், அதாவது கேப்டன்களுக்கும், நாம் நேர் எதிராக சென்று கொண்டிருக்கிறோம் என்பது தெரியும். வழிமாறி செல்லவில்லை என்றால் அடுத்த கப்பலிலே மோதிக்கொள்வோம் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர்கள் தங்கள் வழியை மாற்றவில்லை. அதற்கு காரணம் என்ன? அடுத்தவர் ஒதுங்கி செல்ல வேண்டும் என்று இந்த மேகாமன்கள் நினைத்தார்கள். நான் ஏன் ஒதுங்கி செல்ல வேண்டும்? நீ ஒதுங்கிப்போ. இந்த போட்டியின் விளைவுதான் அந்த கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதற்கு காரணம். விளைவு நூற்றுக்கணக்கானோர் இறந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நான் ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த நினைப்பு இருக்கிறது அல்லவா? அங்கேதான் பாபிலோன் வெளிப்படுகிறது. அந்த தன்மையை நாம் வைத்துக்கொண்டு நான் சத்தியத்தில் இருக்கிறேன், சரியான இடத்தில் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஒருவரோடு ஒருவர் போட்டி போடாமல் அன்புடையவர்களாக நாம் மாற வேண்டும். மனதில் இளைப்பாறுதல் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். உலகத்தார் சொல்வார்கள், விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய தன்மை எங்களிடத்தில் வெளிப்படுவதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும். அன்புடையவர்களாக, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுவதற்கு ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து எங்களுடைய உள்ளத்தை மாற்றி வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.